நேரத்துக்கு சேலைக்கு மேட்சா ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் போட்டு லோனை வாங்கி வை. நிறையா லோனு வாங்கி வை. இந்தா பூரா அந்த கிராக்கி தானா? லோனை வாங்கி வை. 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி வை. உன் புரிஞ்ச ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிப்பார். லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வந்துட்டா செங்கப்பட வேலைக்கிற வழி படுத்துக்க. உன் பிள்ளைகிட்ட சொல்லு, அம்மாவுக்கு 3 நாளாக வயிற்றால நிற்கலேன்னு. அவன் லோனுக்காரன் அவைவரமாக இருக்கேன், எனக்கு 7 நாளாக வயிற்றால நிற்கலை. மேலதிகாரி என்னையே போட்டுது பண்ணுறேன். அம்மா வர 3 நாளாகும், நான் உன் வீட்டு வாசலே உலையை கூட்டிடுவேன். அவன் ஸ்டப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு அவன் உட்காந்துறேன். லோனு வாங்கக்கூடாது, கடை வாங்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் 2 இல்லாமல் இருந்தால் அவன் தாண்டா உண்மையான தூய்மையான மனிதன். ஒன்று உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 மட்டும் இல்லைன்னு நீதாயா பெரியாள். இப்போ சமீபத்தில் ஒன்று கிளப்பி விட்டோமே இடியாப்பம். ஏலே தம்பி, இடியப்பம் மட்டும் இல்லடா, எந்த வியாபாரி வந்தாலும் ஒரு வீட்டில் நிற்கிறானாக்க ஐஸு வெளியே வருவேன். பிள்ளைய கூப்பிட்டு அவங்க அப்பா ஆட்ட அழுவேன். அப்பா ஐஸுப்பா இருடா, பாட்டில் எங்கன்னா நடக்கணும் பார்ப்போம். பிறகிட்டு வர்றதுக்குள்ளே செங்கப்படையில் நின்று சத்திரக்குடி போயிடுவேன். ஐஸு மீன் அப்படித்தான். மீன் மீனோ இந்த வர என்ன மீன் இருக்குன்னு தெரியல. ஏங்க மீன் வண்டிக்காரர் வந்திருக்காரு. நல்ல மீனாக இருந்தா எழுதி முரல் நகர வெளியே சட்டியை தூக்கிட்டு வரும். மீன் போயிடும் கடைசி வீட்டுக்கு. ஏக்கா போனாக்கா அந்த மீன் வண்டிக்காரர் நிப்பாட்டு, மீன் மீனு கிளம்பிடாண்டா ராமநாடு போயிடுவேன். இது எதுக்குத்தான் வியாபாரம் பார்க்குறாங்க? 10 பிள்ளை 20 பிள்ளை ஒரு இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கா, அங்கே நான் ஐஸ்காரன் நிற்க மாட்டேன். பேங் போயிடுவேன். கிழவனும் கிளவி இழுத்துக்க முடிச்சுக்கன்னு இருமிட்டு கிடப்பாங்க. அங்கே போய் ஐஸ் போல ஐஸ் செத்த அங்கிட்டு போப்பா, நீர்மலைக்கு வர போறாங்க. அங்கிட்டு போயிடுவேன். இந்த கொடுமையாடா. ஏன் சொல்றேன்? வியாபாரி விற்பது சரி, ஒரு இடத்துல நின்று 10 ஊர் அலைவதை விட ஒரே ஊர்ல வியாபாரம் பார்க்கணும்னா பொறுமை அவசியம். இந்த கூட்டத்தில் கணேஜ் போயில இல்லாத ஆள் கைதுக்கு இவங்க எல்லாம் படிச்சு நக்கு நாப்பில் வருவாங்க. ஏல எந்திரிச்சு போறையெல்லாம் எரியவாடா. ஏல அவன் கருது வண்டி தான் ஓட்டுறேன், அப்படின்னா சகிலாவை போட்டுக்கிட்ட ஓட்டுறேன். கருது வண்டி ஓட்டுறேன். அம்மா விமானத்தில் 7 தடவை ஏறினாரு. ஏன் இந்த கூட்டத்தில் கணேஜ் போயில இல்லைன்னா அந்த ஆள் நாடகம் பார்ப்பேன்ற எங்கிட்டா எவன்டா சட்டிக்குள்ள வந்து பாக்கெட் எடுக்கிறேன். இந்தா இப்படியே இருப்பேன், நெத்தி பேட்டு யாருடைய மாதிரியே. யாராவது போயலை போட்டால் என் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன். என்ன போ நாடகம் பார்க்கவா? அவன் ஆமாம் உங்களுக்குனே பார்த்துருக்கேனே. நீங்கள் எந்த ஊர்? நமக்கு ஊர் அங்கிட்டு ராமநாட்டை ஒட்டி. நாடகம்னா விரும்பி பார்ப்பேன். அப்படியா? போயலை ஓடுவீங்களா? பொத்து போகாது. உண்ட சைட்டை போயலாம் கேட்க மாட்டார். பொத்து போயில கொஞ்சம் கொடுங்க சுறுச்சுருண்டு. அவனும் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு 1/2 பாக்கெட்டை தட்டிடுவேன். அவன் 1/2 பாக்கெட்டை தட்டி இப்படி கசக்கி வாழ்ந்து வைப்பேன். கொடுத்தவன் தாலி வெட்டிடும். இந்த வந்துட்டான்ல இவன் கணேஷ் போல பாக்கெட்டு மெழுகுவத்தி வச்சு போடுறவன். எந்த போயில வேணாம் போடலாம். ஆனால் உங்கள் உடம்பை பார்த்து நீங்களே திருந்திக்கங்க. பொம்பளையாளுக்கு தான் நான் பாராட்டேன். எந்த பழக்கம் கிடையாது அதுகளுக்கு. ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் நிறையா குடிச்சா அந்த நிலைமையை யோசிச்சு பாரு, குடும்பம் 2ஆக போகும். இனிமேல் பொம்பளையாள் சொல்கிறதா, புருஷன் சத்திரக்குடி போய் தண்ணி அடிக்கிறாப்புல இருந்தால் நீ வீட்டில் ஒரு ஆப்பை சாப்பிட்டு கருவாடை பொறிச்சு திண்டுக்கிட்டு புருஷன் இங்கேருந்து வரும்போது என்னடியும் கோத்தாண்டுவேன். நீ சேலை எடுத்துக்கிட்டு என்னடா அம்மா கோத்தா என்னடா அம்மா குழந்துரு வாடா. உன் பிள்ளைய 2 இங்கிட்ட அழுதுட்டு கிடக்க. என் அம்மா, என் அப்பா, என் ஆத்தா, என் கோத்தா. ஏலே நான் என்னடா பண்ணிக்கிறீங்க கண்டாளி மேங்களா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அனு ஆட்டலையே
ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா எங்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பின் மீது கனகி வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அவன் அப்படி அடி முண்டை மேலே வர்றா அப்படின்னு தூக்கயிற போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன் பேப்பரை காட்டியிருக்கேன் பார்த்தியா 7 வருஷம் ஜெயிலு 3 லட்சம் அவதாரம் இல்லை நான் காசியாக்க வரலையே நீச்சல் தண்ணி விடு குடிச்சிட்டு அப்படியே போறேன்னு குடிச்சு விட்டு செருப்படுத்து தலையில் 7 அடி அடிச்சுட்டு வெற்றி வேலு முருகனுக்காரோ அரோரா ஏன்னா உலகம் அப்படி இருக்கு ஆனால் கைமாத்து கூட இன்னை எவனும் வாங்க முடியாதுல்ல தரமாட்டாங்க வாங்கப்பாங்கிட்ட ஆனால் வட்டிக்கு விடுறது ஒரு அளவு தான் 100க்கு 10 பைசா வட்டிக்கெல்லாம் விடுவாங்க அதெல்லாம் விடக்கூடாது ஏன்னா பாமர தமிழன் எல்லாரும் ஒரே மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் தலை வணங்குறேன் அப்படித்தான் இருக்கு. நான் பறிச்சு நீ பறிச்சு நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் கிடையாது. யார் இதில் பெரியாள்னா அம்மாதான் பெரியாள், பெத்த தாய். எவனும் தாயை மதிக்கலைன்னு தெரியுது. வீட்டுக்கு போகிறது நல்லது, எடுத்துக்கிட்டு எரிய போகிறேன். அம்மா இவர் மதிச்சிடுவார். அம்மாவுக்கு 2 தடவை தங்க மெடலில் போட்டு விட்டார் ராமநாட்டில். அவன் அவனை சொல்லுவேன், இவனை சொல்லுவேன். நானே மதிச்சது கிடையாது, எல்லாரும் மதிக்க மாட்டான். உண்மை அதேன். அது சொல்லும் போது யாராவது கேட்போமா, தம்பி எங்கேடா போகிற? சத்திர கொடி போகிறேம்மா. போயிட்டு வரும்போது துணி துவைக்க சோப்பு இல்லடா, 5 உப்பு சோப்பு, உங்கள் அப்பனுக்கு அமாம் 1, கோல்டு வின்னர் 1, தங்கச்சிக்கு ப்ரெஸ்ஸு வாங்கிட்டு வாப்பாய், பூச்சி அரிச்சிருச்சான் பல்லில். அது உடனே சரி தாயே, சத்திரக்குடியில் எல்லாத்தையும் வாங்கி விட்டு வருகிறேன் சொல்லுவான். எனக்கு மைத்த சொல்லுவேன். போமாங்கிட்டு இன்னைக்கு டோனி இறங்குறாரு 2 மணிக்கு. ஆமாம், டோனி இறங்கி சொல்லி சொல்லி அந்தாலும் முட்டையாக எடுத்துட்டேன். எங்கே அழகுராத்தில் இறங்குறாரா? அப்படி பந்தில் அடிக்கல, ரூமில் போய் வெதரில் அடிச்சிருக்கேன். சண்டாளைங்க. ஒரே ஒரு விஷயம், பெத்ததாய் தான் நேசிக்கணும். எல்லாரும் ஏன் அம்மா அம்மான்னு சொல்கிறேன் தெரியுமா? என்ன காரணம்? அம்மா தான் அன்பையும் பசியும் போக்கு. 2வது அப்பா அடித்தா கூட அம்மா தான் தாங்க. ஊருகட்ட மேனே, கொங்காப்பை மேனே பொழந்துடும். என்ன அடியா, பச்சை மண்ணை போட்டுக்கிட்டு நீ வாடா சாமி அப்படின்னு முந்தானைக்கில் உழைச்சிக்கிறான். ஏன் அப்பாவை பார்த்தா நமக்கு எரிச்சலாக இருக்குன்னா, அப்பா அப்பையிலேருந்தே கிரைம் போலீஸ் மாதிரி தான். வீட்டுக்கு வரும்போது தாய் நெஞ்சு கட்டிக்கிட்டு அவன் எங்கே, அவன் இளையவன் எங்கே, அவன் கிரிக்கெட் விளையாட, என்ன கிரிக்கெட்டு நோத்தா விட்டு கிரிக்கெட்டு இன்னைக்கு வரட்டு அவனை புலந்தா இவன்னு களி வெள்ளாடு உரிக்கிற மாதிரியே இருப்பேன். இங்கே 2 நக்குறேன். நீ சும்மா இருப்பா. ஹலோ புத்துரு, விபூதி அள்ளி போட்டனா ஓதம் 12 ஆகி போவான். இப்போ தண்ணிக்குள்ளேயே தலை மிதந்துக்கிட்டு தெரியும். ஏன்னா இந்த ஓதம் எப்படின்னா இருக்கும், அவனை கிளச்சிக்கிட்டு பாரு. ஓத சேப்பு வந்து மண்டை மாதிரி இருக்கும். எவன் கூடி எடுத்தாலும் சரி, வெட்டிக்கு செத்தாலும் சரி, வெத்தலை ஊற தவற மாட்டார். தியாகராஜ பாதம் கப்ளிங் கோஸ், கப்ளிங்கு பயலுக. இதை ஒன்று கிளப்பி விட்டுட்டே இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அட எங்கே போனாலும் இந்த கருத வண்டி இருக்காங்களாடா, அவங்கள மாதிரி ஒரு கேவல பைய யாருமே இல்லைடா. நீ வண்டி வச்சு ஓட்டு, அதை வச்சு எத்தனையோ குடும்பம் பிழைக்குது, அது வேற. பாட்டை வேணாது அப்படி போடுவானாடா. பூங்காத்து கிடையாது, கட்டிப்பூடிலாம் போடுறேன். அதில் பின்னாடி ரிவல்ஸ் எடுத்தால் வயக்காட்டுக்காரங்க இருக்கிறத பார்க்க வேணாமா, ஏற்றி இறக்கி விட்டு பாட்டு போடுறேன். ஆடி அடங்கும்
ஒரு நாத்தாங்காலுக்கே 1 மணி நேரம் கணக்கு சொல்லிடுவாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வரப்பு முறிக்கிற வரைக்கும் இங்கிட்டு ஆட்டுவேன். அப்புறம் இவன் தானே காசை வட்டி போட்டுருவோண்டா. எல்லா தொழிலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலுமே புனிதமானது. அதை உண்மையா நேசிச்சு அது சரியா செய்யக்கூடிய அத்தனை பேர்த்தி எம்கேஆர் வணங்குறேன். பாதுகாப்பு வேணும்ல. கருது வண்டியில் எவனாவது அறக்கொலையை கட்டிட்டு போடுவானாடா. ஆனால் குளிக்க மாட்டாங்கடா. 20 நாள் ஆகும், எலிசத்தை வாட வரும். அப்படியே வந்து அப்போத்தான் வேமா கருதறுப்பு காசு கொடுப்பாங்களாம். அக்கா உங்கள் வயக்காடு 2 மணி நேரம் ஓடி இருக்கு, நாளைக்கு வாப்பா. என்னக்கா சொல்கிற? அந்த அக்காவுக்கு அடிச்சு தலை கட்டி என்னடா இந்த வாடா தலை பீ வாட வருதுடா. ஆண்கள் எப்பயுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு கோட்டரை போட்டுக்கிட்டு மிச்ச காசை